அன்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக். எங்களது சேவை உங்களுக்கு தேவைப்படுமாயின் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வரைபடம் ஒரு கட்டிடத்தினுடைய வரைபடம். இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மார்க்கிங் பண்ணி எப்படி எர்த் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். சரிங்களா? அதாவது இந்த வரைபடம் நமக்கு தேவை. மார்க்கிங் பண்ணும்போது அதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம இதில் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வரைபடம் நம்ம கையில் இருக்கணும் மார்க்கிங் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்தது சைட்டு பிளான். சைட்டு பிளானுங்கிறது இதுதான். அதாவது பில்டிங் எங்கே வருது, வாட்டர் டேங்க், சம்பு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் எங்கெங்கே வருது, எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த சைட்டு பிளானில் தான் தெரியும். செட்பேக் எவ்வளோ கொடுக்கணும், முன்னாடி எவ்வளவு, பின்னாடி எவ்வளவு, லெஃப்ட் ரைட்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது அந்த சைட்டு பிளானில் தான் தெரியும். அதன் அடிப்படையில் தான் நாம் மார்க்கிங் பண்ணவே முடியும். இது இனிஷியல் ஸ்டேஜில் இதுக்கு டெஃபினட்டாக சைட்டு பிளான் தேவை. சரிங்களா? இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபவுண்டேஷன் லே அவுட். இந்த ஃபவுண்டேஷன் லே அவுட் அப்படிங்கிறது ஃபூட்டிங் என்ன சைஸு, என்ன டெப்த்துக்கு எடுக்க போகிறோம், எசன்ட்ரிக்கா கான்சென்ட்ரிக்கா. அதாவது பார்த்திங்கன்னா பில்டிங் எட்ஜி சைட்லாம் சில பில்டிங் இருக்கும். இப்போ அதாவது வேறு பக்கத்து பிளாட்டில் வேறு பில்டிங் இருக்குது, எட்ஜ் வரைக்கும் இருக்குது, பிளாட் எட்ஜ் வரைக்கும் இருக்குன்னா நாமளும் எட்ஜ் வரைக்கும் கொண்டு போனால் இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு எசன்ட்ரிக் ஃபூட்டிங் தான் பிளான் பண்ணுற மாதிரி சூழல் வரும். சென்ட்ரலில் இருக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரிக் ஃபூட்டிங் இல்லையா? ஸோ இந்த ஃபூட்டிங்கோட சைஸ் என்ன, ஃபூட்டிங்கெலாம் எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் ஆகுது, ஒரு ஃபூட்டிங்க்கும் இன்னொன்றுக்கும் இடையில என்ன ஸ்பேஸ் இருக்குது, ரெண்டு ஃபூட்டிங்கை கம்பைன் பண்ண மாதிரி நம்ம எர்த் ஒர்க் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னா இந்த லே அவுட் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி எத்தனை ஃபூட்டிங்கு எங்கே அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த லே அவுட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 லே அவுட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபீல்டில் என்ன பண்ணணும், மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில் நாம் ஃபீல்டில் மார்க்கிங் பண்ணியிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு 3 ஃபீட்டு பேசேஜ், அது ஒரு நடப்பாதை. சரிங்களா? பின்பக்கம் ஒரு 2 அடி செட்பேக்கு, ஒரு சர்வீஸ் பர்பஸுக்காகன்னு வச்சிங்களேன். ஸோ லெஃப்ட் ரைட்டில் ஒன்றும் ஸ்பேஸ் இல்லை. வெண்டிலேஷனும் நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி வழியாக தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்குது, லெஃப்ட் ரைட்டில் கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பிளான் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணி இப்போ ஜேசிபி வச்சு எர்த் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜேசிபி வச்சு எதனால் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இது 3 சைடுமே பிளாக்டு சைட்டு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்க காம்பவுண்டு, அந்தாண்ட பில்டிங்கு இந்தாண்ட பில்டிங் அப்படி இருக்கிறதுனால நாம் மண்ணை ஓரளவுக்கு ஷிஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போக முடியுமானா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த எர்த் ஒர்க் பண்ணும்போது அந்த மண் என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சைடில் டம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுது பாருங்கள். ஒரு சைடாக டம்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த மண்ணை அந்த எர்த் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மாற்றினா தான் நம்ம செக்கிங் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம காங்கிரீட் போட்டுகிட்டே இருப்போம், காங்கிரீட் கூட மண் கொட்டும், மெஷர்மெண்ட்டில் ஏறி இறங்கும், நம்ம அந்தாண்ட போகும்போது என்ன பண்ணும், மண் உள்ளே கொட்டும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த பில்டிங்கினுடைய காலம் போஸ்ட்டை ப்ராப்பர் பொசிஷனில் எரெக்ஷன் பண்ணணும், அதை நிலைநிறுத்தணும். அப்படின்னா இந்த மண்ணை நம்ம பக்கத்தில் ஷிஃப்டிங் பண்ணி தான் வச்சுக்கணும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இடமும் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே பிளாக் ஆகிடுச்சில்ல, ஒரு வழியாக தான் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஆளுங்களை வச்சு எடுக்கிறோமா, ஜேசிபி வச்சு எடுக்கிறோமாங்கிறத நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஐடியா பண்ணிக்கணும். ஜேசிபி கொண்டு போயிட்டு அது மூலயமா பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களை வச்சு கரெக்ட் பண்ணாக்கா ரொம்ப நல்லது இல்லையா? இதே பாருங்கள், இது 2 ட்ரென்ச்சஸை 2 குழியை சேர்ந்த மாதிரி எடுத்துருக்கு. ஏன்னா அதில் கேப்பு இன்பிட்வீனில் ஒரு கம்மியான கேப்பு தான் இருக்குது. அந்த மண் இடையில இருக்கிறது ஸ்டேபிளாக நிற்காதுங்கிறதுக்காக கண்டினியூவாகவே எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ட்ரென்ச்சு. இந்த பில்டிங் ஒட்டின மாதிரி ஆக்சுவலாக இந்த ட்ரென்ச் எடுக்கணும், பட் எடுக்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலை என்னன்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இதில் ஜேசிபி வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஆளுங்களை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நூலை வச்சுட்டு கட்டிட்டு அந்த மார்க்கிங் செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தீங்களா? ஜேசிபி எடுத்தாலும் ஆளுங்க அதை கரெக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி அந்த பாக்ஸ் ஷேப்பை கொண்டு வரணும் கீழே. அப்போ தான் நம்ம ஃபூட்டிங் மேட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஆளுங்களை வச்சு எல்லா குழியுமே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணி அந்த மட்டத்தை தரமட்டத்தை ஈவனாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் சேண்ட் ஃபில்லிங் பிசிசிலாம் போட்டு கரெக்டாக கொண்டு போகணும் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா அந்த கம்பி தெரியுது பாருங்கள். அந்த கம்பி தெரிகிற இடம்லாம் நான் போஸ்ட்டு எரெக்ஷன் பண்ண போகிற இடம்.
அதனால தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்து ஒரு மெஷர்மெண்ட் ஸ்டிக்கு கொடுத்து இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி ஆளுங்கள்ட்ட சொல்லி கைட் பண்ணோம்னா இந்த மாதிரி குழி அவங்க கரெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. நாமளும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். வேலை எவ்வளோ முக்கியமோ செக்கிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதனுடைய தொடர்ச்சியான பதிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.